ஆர்ப்பாட்டம் 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 ஏழை வயிற்றில் அடிக்க நினைக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை உனக்கு நினைக்கும் மோடி அரசை குறைக்காதே மாற்றாதே அங்கிருந்து ஆட்சி செய்ய எங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு எந்த கால்வி முடக்காதே 100 நாள் வேலையை முடக்காதே எங்கே பழனிசாமி எங்கே போனார் துணை போகாதே பிஜேபிக்கு துணை போகாதே விடமாட்டோம் நாட்டில் பாசிச சக்திகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்க நினைக்கும் மோசடி அரசை கண்டித்து நடைபெறும் சிறப்புமிகு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ARR சீனிவாசன் அவர்களே இருக்காங்க. அப்ப நிம்மதியா இருக்காங்க. அதுல மண்ணெண்ணெய் போடணும். அதுக்கு என்ன வழி? அதுதான் இப்ப அந்த வழி. இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்லி நீங்க கிராமப்புற மக்கள் நீங்கள் முடிவு செஞ்சதை எடுத்துட்டு டெல்லியில இருந்து சொல்லுவாரா? ரோசல்படியில் இருக்கிற குமாரா கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பார்லிமெண்ட்ல விவாதத்திற்கு வருகை இருந்த பொழுது அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து இதற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி 2 நாட்கள் விவாதம் நடைபெற்றாலும் தமிழகத்தினுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அதேபோன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி அவரும் உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் என்று வைக்கப்பட்டு கிராம பகுதியிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள் அதை எந்த வழியில் ஒழிக்கலாம் என்று சொல்லி புதிய யோசனையில் இந்த திட்டத்தை ஒழிப்பதற்காக அந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 2 மாத காலம் விடுமுறை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 2 மாத காலம் எந்த நேரம் என்று சொன்னால் நாம் விவசாயம் செய்யக்கூடிய அந்த 2 மாத காலத்தில் விடுமுறை விடுங்க என்று சொன்னால் மற்ற மழை காலங்களில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. புதிய சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டின் மீது அந்த நிதி சுமையை ஏற்றிருக்கின்றார்கள். பொதுவாக நமது தமிழகத்திலே இருந்து செல்லக்கூடிய வருவாய்கள் GST என்று சொல்லக்கூடிய நிதியை நமக்கு முறையாக பகிர்ந்து கொடுப்பதில்லை. தமிழகத்தில் வெள்ளம் வருகிறது என்று சொன்னால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வெள்ள நிவாரணம் கொடுப்பதில்லை. அதே போன்ற திட்டப்பணிகளுக்கு திட்ட நிதியும் கொடுப்பதில்லை. நமது சகோதரர் பாலகிருஷ்ணன் சொன்னது போல கடந்த ஆண்டு செய்த பணிக்கை இன்னும் நமக்கு பணம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். சூழ்நிலையில் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் உடனடியாக அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும், தமிழகத்தின் சார்பாக இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவித்த காரணத்தால் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய அலுவலர்களுக்கு முன்பாக நமது கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது முதலமைச்சர் எதை எடுத்தாலும்
அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர். இதற்காக நீதிமன்றம் கூட சென்று இந்த சட்டத்தை நமது மகாத்மா காந்தியடிகளுடைய பெயரில் இருக்கக்கூடிய சட்டத்தை திரும்பவும் அதே பெயரில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார். நாம் அவருக்கு உறுதுணையாக நமது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒரு குரல் கொடுத்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் அன்பும் முதலமைச்சருடைய அழைப்பினை ஏற்று வருகிற இந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகின்ற மகளிருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தை உடைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம். மோடி சதிக்கு ஒத்து ஊதும் அடிமை கட்சி அதிமுக